உலகத்தையே உலுக்கி எடுத்த அகமதாபாத் விமான விபத்து எதனால் நடந்தது? ஆளாளுக்கு ஒவ்வொரு பேச்சு, ஆளாளுக்கு ஒரு விவாதம், ஆளாளுக்கு ஒவ்வொன்று. ஆனால் இந்த விமான விபத்துக்கு காரணமே 2 பைலட்ல ஒரு பைலட் தான். அவர் தான் அந்த எரிபொருளுக்கான போகக்கூடிய அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணாரு அப்படின்னு. இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது. 2 பைலட் வந்து எப்படி ஆஃப் பண்ணீங்கன்னு மாறி மாறி பேசிக்கிறாங்க. இதுதான் பிளாக் பாக்ஸ்ல வந்திருக்குது, இவங்க 2 பேருமே காரணம் இல்லை அப்படின்னு. இதெல்லாம் மீறி அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு மேகசின் இதுக்கு காரணமே இந்த பைலட் தான் எழுதியிருக்காங்க. அதுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு தரப்பினர் மிகவும் கடுமையாக எதிர்க்கிறாங்க. இது வந்து உண்மையிலே இந்த விமான விபத்து எதனால் நடந்தது, ஏன் நடந்தது, பெரும் பேசு பொருளா இருக்குது. இதுக்கான காரணம் என்ன, இது எங்குதான் நடந்தது, இது ஒட்டுமொத்தமா இந்த வீடியோவில் இதுதான் பேச போறோம். போலாமாங்க. கடந்த ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஒரு விமானம் 242 பேர் கிட்டத்தட்ட அதில் உள்ள இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவ்வளவுதான் 200க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க. லண்டனுக்கு புறப்பட்ட அந்த விமானத்தில் அத்தனை பேரும் என்னென்ன கனவுகளோடு இருந்தாங்களோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கோம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அப்படி டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்தில் அந்த விமானம் வந்து விழுந்து நொறுங்கி போயிடுச்சு. என்ன சொல்றது வந்து அவ்வளவு பெரிய அதிர்ச்சி வந்து அது விழுந்தது மட்டும் இல்லாமல் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மீது விழுந்து அங்கும் சில பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. அதில் ஒரே ஒரு நபர் மட்டும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிட்டாருங்க. அவர் கூட இப்போ வந்து பேசும் பொருளா அவர் கூட விசாரணை வட்டத்துக்குள் இருக்கிறார்ன்ற மாதிரியான ஒரு தகவல். இவ்வளவு பெரிய விமான விபத்து ஜூன் 12ஆம் தேதி நடந்தது. இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதனுடைய முடிவு என்னப்பா, இதுக்கு யாருப்பா குற்றவாளி? உண்மையே வந்து அந்த மிஷின் தான் தப்பு பண்ணிச்சா, இல்லது மனிதன் செய்த சதியா? உள்ள அவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. குஜராத்தோடைய முன்னாள் முதல்வர் வந்து இறந்திருக்காரு. இது யார் பண்ணது அப்படின்னு இந்த உயிர் தப்பின ஒரு நபர் மீது இன்னும் ஒரு சந்தேக பார்வை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. இதுக்கெல்லாம் அந்த பிளாக் பாக்ஸ் வந்தாதாங்க, அதுல இருக்கிற உரையாடல கேட்டாதாங்க முடிவுக்கு வர முடியும். அந்த பிளாக் பாக்ஸை அமெரிக்காவுக்கு அமைச்சு அங்க வந்து அந்த லேப்ல ஆய்வு பண்ணி 2 பைலட்டுகள் பேசுகிற. ஏன்னா இந்த விமானம் கிளம்பி கொஞ்சம் செகண்ட்ல தாங்க வந்து வித்தின் செகண்ட்ல இது வந்து நொறுங்கி போகுது. அந்த 2 பைலட்டும் கோ பைலட்டும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஏன் நீ இந்த சுவிட்சை ஆஃப் பண்ண அப்படின்ற ஒரு இடல், நான் ஆஃப் பண்ணி இது ஆஃப் ஆயிருக்குது, அவ்வளவுதான் வந்து. இது சாத்தியமா? அது என்ன, நம்ம போறது எலக்ட்ரிக் சுவிட்ச் போடா, ஃபேன் போடுப்பா, லைட் போடுப்பா அப்படின்னு டக்குன்னு போடுறதுக்கு அப்படின்னு நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் ஒன்றும், அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அந்த எரிபொருள் அதுதாங்க 2 டேங்க் இருக்கிற அந்த எரிபொருள் போகக்கூடிய அந்த சுவிட்சை நீங்க நினைச்ச மாத்திர சும்மாலாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியாது. வந்து அதை வந்து டெக்னிக்கலா திருப்ப வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து அப்படி நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா விமான கட்டுப்பாட்டு அறைக்கு அந்த தகவல் செல்லும் உடனே. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ராஜா அப்படின்றாங்க. சரி, இது திட்டமிட்டு ஏற்கனவே முடிவு பண்ண ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு விசாரணை ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவில் இருந்து வருகிற ஒரு மேகசின், கிட்டத்தட்ட 132 வருஷமா அந்த மேகசின் வந்து ஒரு பாரம்பரியமான மேகசின். அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதுதான் இப்ப பெரும் சர்ச்சையாயிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆர்டிக்கல் உண்மையா அல்லது பொய்யான்னு தாண்டி அது ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா 2 பைலட் போனாங்க. 2 பைலட்டும் உரையாடல் உண்மைதான். மெயின் பைலட் ஒருத்தர், கோ பைலட் ஒருத்தர். அதுல இந்த மெயின் பைலட்டா இருக்காரு இல்லைங்களா, அவருடைய தாயார் மறைந்து விட்டார் சமீபத்தில் தான். அந்த மறைந்து விட்டதுனால அவர் கடுமையான மன அழுத்தத்துக்குள்ள இருந்தாரு. அவர் வந்து நிறைய இந்த சக பைலட் கிட்ட எரிச்சல் இருந்திருக்காரு. அவர் டியூட்டி வரத்தையே வந்து விருப்பம் இல்லாம வந்திருக்காரு. அவருக்கு வந்து என்ன சொல்றது வந்து மென்டலி அவருக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த மன அழுத்த காரணமாகவும் தன் தாயார் இறந்த அந்த சோகம் ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த பிரஷர்ல அவர் தாங்க இந்த எரிபொருள் வர அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த ஃப்ளைட்டு கிளம்பி போன வித்தின் செகண்ட்ல இதுவாயிருக்குன்னா அந்த எரிபொருள் இல்லாமல் இதுவாயிருக்குது. அதன் பிறகுதான் மேடே அப்படின்ற ஒரு சமிக்ஞை ஒன்று கொடுத்துருக்காங்க. மேடேன்னா கடுமையான ஆபத்துல இருக்கிறோம், விமான கட்டுப்பாட்டு அறைக்கு சொல்ற அந்த விஷயம் வந்து உண்மையிலே சரி இதுதான் பைலட் பண்ணாரா அப்படின் போது அது அப்படியே சக்குன்னு பரவி உலகம் முழுக்க ஏன்பா ஒரு பைலட் போய் இவ்வளவு வேலையை பண்ணுவாரா? இந்த மனசு உண்மையா இந்த ஆளுக்கு வந்து மனநலம் சரியில்லையா? அவர் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்காரு? டியூட்டி கொடுத்தவங்க அதை கரெக்டா பார்த்திருக்க வேண்டியது தானே? இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும் பொழுது உடல்நல குறைவோ அல்லது மனநலம் சரியில்லாமல் ஒருவேளை இந்த சோர்வா இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க வந்து ஏதோ சென்னையிலிருந்து வைசாக்கோ அல்லது சென்னையிலிருந்து ஹைதராபாத் பெங்களூரு போற ஃபிளைட் கிடையாது. அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போற ஃபிளைட். திரும்ப அந்த ஃபிளைட் அங்கிருந்து வந்து இங்க லண்டன்ல இருந்து அகமதாபாத் வரணும். அப்ப அந்த பைலட் எவ்வளவு உற்சாகமா இருக்கணும், அவங்க கரெக்டான ஒரு உடல்நிலையில் இருக்கணும். அங்க இருக்கிற பணிப்பெண்கள்
அங்க இருக்கிற விமானத்தில் இருக்கிற பணிப்பெண்கள் அவங்களும் கரெக்டா இருக்கணும் வந்து. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அங்க அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு. இந்த பைலட்களுடைய அசோசியேஷன் ஒன்னு இருக்குது வந்து. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆர்டிக்கல் வந்து அந்த பத்திரிகை எங்க மேல வீண் பழியை சுமத்தி, குறிப்பாக அந்த பைலட் மேல வீண் பழியை சுமத்தி அந்த போயிங் விமான கம்பெனியை காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரி வேலையை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அப்பட்டமான பொய். இப்படி எல்லாம் யாருமே பண்ணவே மாட்டாங்க. எந்த கல் நெஞ்ச காரணம் பண்ண மாட்டாங்க. எங்க ஒவ்வொரு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விமான விபத்து நடக்கும் பொழுதெல்லாம் பைலட் மேலதான் நீங்க குறை சொல்றீங்க, பைலட் தான் காரணம், பைலட் தான் காரணம், இப்படியே வந்து நீங்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல்ல காணாம போன மலேசிய விமானம், இதுவும் பைலட் தாங்க காரணம். ஏங்க திரும்ப திரும்ப எங்க மேலேயே குற்றச்சாட்டுறீங்க? அந்த அசோசியேஷனுடைய ஒரு தலைவர் சொல்றாரு வந்து, விமானத்துல உள்ள கோளாறே கிடையாதா, விமானத்துல எந்த ஃபால்ட்டும் கிடையாதா, விமான இன்ஜின்கள் இதுவா இல்லையா, அந்த ரெக்கையில வந்து ஏதோ பறவை அடிச்சிருச்சு அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? எடுத்த உடனே பைலட் மேலதான் பழிய போடுவீங்களா? இந்த படம் ஓடலன்னா வச்சுங்க, டைரக்டர் சரியில்லை அப்படின்றாங்கல்ல, அந்த கதையை தான் அவர் சொல்றாரு வந்து. நீங்க அதை ஆய்வே பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு பாரு நீங்க அடிச்சு தள்ளுறீங்களா? இது முழுக்க முழுக்க என்னன்னா, இந்த போயிங் விமானம் இருக்கு இல்லைங்களா, இந்த விமானம் கூட 787, இந்த விமானம் மீது சமீப காலமாக உலகம் முழுக்க இருக்கிற பைலட்டுகள் பல பேர் வந்து குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த இன்ஜின் இயக்கம் வந்து அந்த பட்டன்ஸ் மற்றபடி சில நிறைய குறைபாடுகள் இருக்கு, அது எங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு, சில நேரங்கள் ரொம்ப டென்ஷனா இருக்குது, இதை சரி பண்ணுங்க சாமி அப்படின்னு அவங்க வச்ச அந்த இதுதான். எங்கிருந்து இந்த விமான கம்பெனியின் மீது ஒரு பெரும் குற்றச்சாட்டு விழுந்து போகுது அப்படின்றதுக்காக அந்த விமான கம்பெனி காப்பாற்றுவதற்காக தான் இந்த பத்திரிகை இந்த மாதிரியான ஆர்டிகல் எழுதியிருக்குது அப்படின்னு இந்த ஒரு பக்கம் வந்து. உண்மை நிலையான ஒரு விஷயம் தெரியல. அதுக்குள்ளே என்ன ஆயிப்போச்சு, அந்த ஆர்டிகல் வந்த பிறகு இந்த பைலட் தான்பா காரணம், பைலட் தான் காரணம், இவர் தான் சொல்லி அந்த பைலட்டை பிடிச்சி ஒரு பக்கம் அடின்னு அடிச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தார் என்ன பண்றாங்க, எப்ப தீர விசாரிப்பதே மெய், நீங்க தீர விசாரிக்காமலே இது மாதிரி வந்து எங்க குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர், ஏன்னா அவரும் நான் வந்து உயிரிழந்து இருக்கிறோம், பைலட் மட்டும் என்ன பண்ணிட்டு அவர் எரிபொருள் ஆஃப் பண்ணிட்டு அவர் பேராசூட்ல ஒன்றும் குடிச்சில்ல, அவரும் இறந்து போயிருக்காரு வந்து. இப்படி அப்பட்டமா வந்து ஒரு பழி சொல்றது எங்களுக்கு பெரிய இதுவா இருக்குது. இது பெரிய விஷயம், ஒரு நாட்டுக்கான துரோகம் கூட சொல்லலாம் வந்து. நீங்க எப்படி வந்து ஒரு விசாரிக்காமலே இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க எழுதுறீங்கன்னா அவங்க ஒரு மன அழுத்தம், நியாயமான ஒரு விஷயம் வந்து. இன்னும் இதனுடைய விசாரணை முடிவடையல. இதுக்கு இடையில ஒரே ஒரு நபர் தப்பிச்சட்டாருப்பா, அவருக்கும் பைலட்டுங்க ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா, அவருக்கு மட்டும் சிக்னல் காமிச்சு இந்த 11A அந்த சீட்டு தானே, அந்த சீட்டு வர உட்காந்துருந்தாருல, அவசர வழியை திறந்து நீ தப்பிச்சு ஓடிட்டு ராஜா அப்படின்னு காட்டிட்டாருன்னு வந்துட்டு அவரை மறுபடியும் போய் விசாரிச்சப்போ அவர் வந்து அழுது போய், ஏங்க நீங்க வேற கடுமையான மன உளைச்சல்ல இருக்கிறங்க நாடு, கிட்டத்தட்ட 241 பேர் இறந்து போயிட்டாங்க, அதுல நானும் ஒருத்தனை போயிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரியான கடன் இருக்கு இல்லைங்களா. நீங்க வந்து அவர் கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம், அவர் வந்து தனியா மனநல மருத்துவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய சகோதரன் அதே பிளைட்ல இறந்திருக்காரு. அவருக்கான இந்த இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து இன்னும் அந்த இதுல இருந்து தீரா துயர்ல இருக்காரு வந்து. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இது என்ன சொல்றாங்க, இந்த விமானம் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல விழுந்தது இல்லைங்களா, இது கொஞ்சம் தள்ளி போய் விழுந்திருந்தா ஒரு பெரும் மருத்துவமனை, அந்த மருத்துவமனை மேல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்குங்க, இதுவே வந்து தாங்க முடியல. ஏன்னா பிளைட்டுக்குள்ள இருந்தவங்க ஹாஸ்டலுக்குள்ள இருந்தவங்க அப்படி போய் ஒரு இன்னும் வந்து ஒரு 10 செகண்ட் முன்னோக்கி அந்த பிளைட் போயிருந்தால், அந்த மருத்துவமனை விழுந்திருந்தால் மிகப்பெரிய சேதாரமாயிருக்கும், கொடுமையான விஷயமா மாறி இருக்கும். ஏங்க எத்தனை பேர் வந்து நோயாளிகள் பார்க்க வந்தவங்க, எத்தனை மருத்துவர்கள், செவிலியர்கள் சொல்ல வச்சாச்சா, இது பேசவே கூடாது வந்து. உண்மையை வந்து அப்படி அதையும் வந்து ஒரு பக்கம் பார்க்குறாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த விமானம் போய் டேக் ஆஃப் ஆகி இதுவாகிறத வந்து ஒரு பையன் எடுத்திருக்கிறான் வந்து வீடியோ, அந்த காவலாளியுடைய மகன். அவன் என்ன பண்ணிக்கிறான், ஃப்ளைட்டு வரத்தை பொறுத்து அவன் பார்த்து நிற்பான், அது பண்ணுவான். அவன் வந்து சும்மா வந்து ஃபோனை ஆன் பண்ணி அதை எடுத்திருக்கிறான். அது வெடிச்ச உடனே அவனுக்கு வந்து என்ன ஆயிடுது, பகீர்னு ஆயிருக்குது. அங்கே போய் நேரடியாக அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துருக்கான். அவன் வந்து அந்த 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 இதுல இருந்து அவன் மீன்லைங்க வந்து அவன் கிட்டத்தட்ட அவனுக்கும் ஒரு கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு இப்படியாப்பட்ட விபத்து நான் எடுத்ததே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதுல இருந்து ரொம்ப அது எது நான் சினிமாவில் பார்த்துருக்கேன், மற்ற இதுல கேட்டிருக்கேன், கதையா படிச்சிருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். என் கண் முன்னாடியே நடந்த விஷயம், என் கண் முன்னாடியே கருகி போன இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னால் இருந்து மீளவே முடியல அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சொல்லியிருக்கான். இது என்னங்க வந்து புரியாத புதிராவே இருக்குது வந்து. ஒரு பக்கம் அந்த போயிங் விமான கம்பெனி காப்பாற்றுவதற்கு எழுதப்பட்ட ஆர்டிகல்னு ஒரு பக்கம், இல்லப்பா
இந்த பைலட்டோட அம்மா இறந்துட்டாங்க, அவன் வந்து கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தார் அவர் வந்து, அதனால அவர் தான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருன்னு. இன்னொன்னு, அந்த சுவிட்ச் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஆஃப் பண்ணவே முடியாதுங்க. வந்து போயிட்டே இருக்கும் பொழுது இந்த ரெண்டு உரையாடல்ல வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. ஆல்ரெடி இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களா, இந்த என்ஜினுக்கு போக போற அந்த 2 எரிபொருளையும் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் இதை தீர விசாரிப்பது ஒரு முழு வடிவத்துக்கு வந்தாதான் முடியும் அப்படின்னு அதற்கான அதிகாரிகள் அந்த விசாரணை ஒன்றும் முடிவடையல. ஆளாளுக்கு ஒண்ணு பேசாதீங்க, ஆளாளுக்கு ஒரு பழியை தூக்கி போடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து முடிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த அகமதாபாத் டு லண்டன் சென்ற இந்த போயிங் 787 இந்த விமான விபத்திற்கு பிறகு இந்தியாவில் பல விமானங்கள் கேன்சல் ஆகி கிளம்பி போய் கோளாறாகி இறக்குங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 விமானங்கள் அது மாதிரி இதுவாயிருக்குங்க. நம்ம செய்தித்தாள்லயே பார்த்துருக்கோம். அது இந்த ஊர் கிளம்புன விமானம் வந்து கிளம்புற நேரத்துல கொஞ்சம் தூரம் போய் இதுவாயிடுச்சு, திரும்ப இறக்குங்க. இல்ல இது வந்து ரன்வேல இருந்து கிளம்பினது வந்து கடைசி நேரத்தில் வந்து பைலட் வந்து என்ஜின்ல கோளாறுன்னு கண்டுபிடிச்சு இத்தனை உயிர்களை காப்பாத்தினாங்க. இப்படியா தொடர்ச்சியா இந்த விமான விபத்துக்கு அப்புறம் நிறைய ஃபால்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஏங்க முதல்ல இந்த ஃபால்ட் எல்லாம் இல்லையா? அப்ப நீங்க பாட்டு விமானத்தை ஓட்டி இருக்கீங்களான்ற ஒரு கேள்வியும் மக்கள் வைக்கிறாங்க. இதனுடைய விசாரணை இன்னும் முடிவடையவில்லை. முழுமையான விசாரணை வந்த பிறகுதான் நாங்கள் அதற்கான அறிக்கையை இல்லது வந்து பிரஸ் மீட்டை நாங்க தரோம். அது வரைக்கும் ஆளாளுக்கு கற்பனையா எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.